இன்னைக்கு இந்த பை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு 28 சென்டென்சஸ் பார்க்கலாங்களா? சரி, கம் பை டுமாரோ இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்கலாமே. நான் சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன், இந்த பை பக்கத்தில் டைம் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அந்த டைமுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள்ள. கம் பை டுமாரோ அப்படின்னா நாளைக்குள்ள வந்துரு அப்படின்னு அர்த்தம். சரி, 5:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, 5:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இப்போ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா கம் ஹோம் அப்படின்னு பேசலாம். கம் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு வா. பை 5:30 அப்படின்னா 5:30 மணிக்குள்ள. கம் ஹோம் பை 5:30 அப்படின்னா 5:30 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு. 2 மணிக்குள்ள முடிச்சுடுறேன் அப்படின்னு பேசணும். 2 மணிக்குள் முடித்து விடுகிறேன். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா I'll be done by 2 அப்படின்னு பேசலாம். I'll be done by 2 அப்படின்னா 2 மணிக்குள்ள முடிச்சுடுறேன் அப்படின்னு அர்த்தம். 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். 5 மணிக்குள் வீட்டுக்கு வந்து விடுவேன். எப்படி பேசலாம் அப்படின்னா I'll be home by 5 அப்படின்னு பேசலாம். I'll be home by 5. 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். 5 மணிக்குள்ள வீட்டில் இருப்பேன். போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ள வந்துடுறேன். நான் போயிட்டு ஒரு 6 மணிக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு பேசணும். இந்த பி பேக் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர்றது. கம் பேக் அப்படின்னாலும் பி பேக் அப்படின்னாலும் அர்த்தம் என்னவோ ஒன்று தான். ஐல் பி பேக் அப்படின்னா நான் போயிட்டு வந்துடுறேன். பை 6 அப்படின்னா 6 மணிக்குள்ள. ஐல் பி பேக் பை 6 அப்படின்னா நான் போயிட்டு 6 மணிக்குள்ள வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் போயிட்டு மதியத்துக்குள்ள வந்துடுறேன். நான் போயிட்டு மதியத்துக்குள்ள வந்துடுறேன் அப்படின்னு பேசணும். ஐல் பி பேக் பை நூன் அப்படின்னு பேசலாம். ஐல் பி பேக் பை நூன் அப்படின்னா நான் போயிட்டு மதியத்துக்குள்ள வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரி கவனிங்க. பை தென் அப்படின்னா அதற்குள் அப்படின்னு அர்த்தம். ஓ, அவ்வளோ நேரம் ஆகுமா? அப்போ அதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? இந்த போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ வில்லங்கமாலாம் யோசிக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர்றது. எப்படி பேசலாம்? ரொம்ப ஈஸியாக பேசலாம். ஐல் பி பேக் பை தென் அப்படின்னு பேசலாம். ஐல் பி பேக் பை தென் அப்படின்னா அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே உன்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? கேன் யூ ஃபினிஷ் பை தென் அப்படின்னு கேட்கலாம். என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே உன்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். சரி, ஐல் கோ பை கார் அப்படின்னா நான் காரில் போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம பேசுவோமா இல்லைங்களா? நான் ஆட்டோவில் போய்க்கிறேன், நான் டாக்ஸியில் போய்க்கிறேன், நான் ட்ரெயினில் போய்க்கிறேன் அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? நான் டாக்ஸியில் போய்க்கிறேன் அப்படின்னு பேசணும். ஐல் கோ பை டாக்ஸி. நான் ட்ரெயினில் போய்க்கிறேன். எப்படி பேசலாம்? ஐல் கோ பை ட்ரெயின். சரி, நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா என்ன பெரிய விஷயம்? ஐல் கோ பை ஆட்டோ அப்படின்னு பேசுவேன் அப்படிங்கிறீங்களா? சரிங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நானே போய்க்கிறேன். நீங்கள் இன்னும் ட்ராப்லாம் பண்ண வேண்டாம், நானே போய்க்கிறேன். இந்த மாதிரி நானே போய்க்கிறேன் அப்படின்னு பேசணும். ஐல் கோ பை மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஐல் கோ பை மை செல்ஃப், நானே போய்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, லெட்ஸ் கோ பை பஸ் அப்படின்னா வாங்க பஸ்ஸில் போவோம், வாங்க பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, லெட்ஸ் கோ பை கார் அப்படின்னா நம்ம காரில் போவோம் அப்படின்னு அர்த்தம். சரி, கார்லேயே போய்க்கலாம், நாம் கார்லேயே போவோம், நம்ம கார்லேயே போய்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ கேம் பை பஸ் அப்படின்னா நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் பை கார் அப்படின்னா நான் காரில் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் பை பைக் அப்படின்னா நான் பைக்கில் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் பைக்கில் தான் போகிறேன், நான் பைக்கில் தான் போகிறேன், நான் பைக்கில் தான் போகிறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா இங்கிலீஷில் ஐ எம் கோயிங் பை பைக் அப்படின்னு பேசலாம். ஐ எம் கோயிங் பை பைக் அப்படின்னா ஐ எம் கோயிங் பை பைக், நான் பைக்கில் போகிறேன். சரி, வி ஆர் கோயிங் பை ட்ரெயின் அப்படின்னா நாங்கள் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். என்னது இவ்வளோ தூரம் பைக்கில் வந்தியா? பைக்கில் வந்தியா? டிட் யூ கம் பை பைக் அப்படின்னு கேட்கலாம்.
டிட் யூ கம் பை பைக்? பைக்லேயே வந்த? மனுஷனாடா நீ, இவ்வளோ தூரம் வந்திருக்கிற. டிட் யூ கம் பை பைக்? பைக்லேயே வந்த அப்படின்னு அர்த்தம். சரி, ட்ரெயின்லேயே வந்த? ட்ரெயினில் வந்தியா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் யூ கம் பை ட்ரெயின் அப்படின்னு கேட்கலாம். டிட் யூ கம் பை ட்ரெயின்? ட்ரெயின்லேயே வந்த? வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா, கம் சிட் பை மீ அப்படின்னு பேசலாம், இல்லை கம் அண்ட் சிட் பை மீ அப்படின்னு பேசலாம். அண்டுன்ற வார்த்தையை சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு ஒன்றும் பெரிய கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆச்சுங்களா? எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். ஆமாம், நான் அப்போவே சொன்னேன் சாப்பிடணும். நீ கேட்டால் தானே. அப்போ என் வாயும் கம்மிட்டு இருக்குல்ல, சாப்பிட்டுட்டேன். எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். சாப்பிடு அப்படின்ற வார்த்தைக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஈட்டு. இஏடி, ஈட்டு. சரி, ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட்டுங்களா? சரி, ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டேன். ஐ ஏட் இட் ஆல் அப்படின்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். பை மை செல்ஃப் அப்படின்னா நானே. ஐ ஏட் இட் ஆல் பை மை செல்ஃப் அப்படின்னா எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஏட் இட் ஆல் பை மை செல்ஃப், எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன், எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரி, இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். ஐ டிட் இட் ஆல் பை மை செல்ஃப் அப்படின்னு பேசலாம். ஐ டிட் இட் ஆல் பை மை செல்ஃப், இது எல்லாத்தையும் நானே தான் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். அதை மெயிலில் அனுப்பு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? சென்ட் இட் பை மெயில் அப்படின்னு பேசலாம். சென்ட் இட் பை மெயில் அப்படின்னா அதை மெயிலில் அனுப்பு. சரி, நீயே பண்ணிக்கோ. அம்மா ஹோம்ஒர்க் பண்ணி தாங்கம்மா. ஏன்னா ஹோம்ஒர்க் நான் பண்ணுறதுக்கு ஒன்றை படம் கட்டி படிக்க வைக்கிறேன். நீயே பண்ணிக்கோ, நீயே பண்ணு, நான் பார்க்குறேன், நீயே பண்ணிக்கோ, நீயே பண்ணு அப்படின்னு பேசணும். டூ இட் பை யுவர் செல்ஃப் அப்படின்னு பேசலாம். டூ இட் பை யுவர் செல்ஃப், நீயே பண்ணு, நீயே பண்ணிக்கோ. என்னங்க சும்மா வாங்க போங்கலாம் பேசிக்கிட்டு, என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. நாமெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம். என் பேரை சொல்லியே கூப்பிடுங்க. கால் மீ பை நேம் அப்படின்னு பேசலாம். கால் மீ பை நேம் அப்படின்னா என் பேரை சொல்லியே என்னை கூப்பிடுங்க. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.